அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ராகு கேது 12 பாவங்கள் அமர்ந்தா என்ன பலன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகியும் கேதியும் சேர்த்து தாங்க பலன் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஓகே. லக்னத்தில் ராகு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, பிடிவாத குணம் இருக்குது, பெற்றோரை கஷ்டப்படுத்தும் குணம் உடையவர், ரகசியமாக பணத்தை சேர்த்து வைப்பாங்க, செலவு அதிகமாக செய்வாங்க, ஆசைகள் அதிகம் இருக்கும், மற்றவங்க சொல்கிற அட்வைஸ் ஜாதகர் கேட்க மாட்டார், பிறரை தூக்கி எறிந்து பேசும் குணம் இயல்பாகவே வந்துவிடும், தைரியமாக பொய் பேசுவாங்க, அதே நேரத்தில் பொய் உண்மை போல பேசுவாங்க, ஜாதகர் செய்த தவறு எடுத்து சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லை, தாம்பத்திய சுகத்தில் மகிழ்ச்சி குறைவு ஏற்படும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். ஓகே. அடுத்து 2ல் ராகு, கல்வி தடை ஏற்படும், தொடர் பேச்சு, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, பேச்சு தரக்குறைவாக இருக்கும், சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டாங்க, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படும், அதிகமாக பொய் பேசுவாங்க, தனக்கு எது சரியோ அதை மட்டும்தான் செய்வாங்க, தான் சொல்கிறது தான் கரெக்ட், தான் செய்கிறது தான் சரி என்ற எண்ணம் இருக்கும், பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் தோன்றும், திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. 3ல் ராகு, தைரியம் அதிகம் இருக்கும், கோபத்தினால் எடுக்கும் முடிவு தவறில் முடியும், ஆசைகள் கனவுகள் காமம் அதிகம் ஏற்படும், பயணம் அதிகம் பிடிக்கும், சகோதரர் இருக்க மாட்டார், அப்படி இருந்தாலும் சகோதரர் பிரச்சனை உண்டு, தந்தையுடைய அன்பு பாசம் ஆதரவு ஒற்றுமை உதவி சொத்து எதையும் கிடைக்காது. 4ல் ராகு, தாயாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சொத்துக்கள் கரையும் அல்லது சொத்துக்கள் அடமானத்துக்கு போகும், வாகன விபத்து உயர்கல்வி கண்டிப்பாக தடை ஏற்படும், பரம்பரை சொத்து இருக்காதுங்க, தந்தை பணத்துக்காக கஷ்டப்படுவார். 5ல் ராகு, ஜாதகர் அதிக சுயநலமாக இருப்பார், முன்னோர்கள் சாபம் உண்டு, மூத்த சகோதரன் இருக்காது, மூத்த சகோதரனால் லாபம் இருக்காது, அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரனால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. அடுத்து 6ல் ராகு, வயிறு சம்பந்தமான பிரச்சனை உண்டு, ஒரு மருந்து சாப்பிடும்போது அதற்கு வேறு ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்கும், வேலை ஆட்களிடம் கடுமையாக நடந்துப்பாங்க, கடன் வாங்கினால் அது பெரிய கடன் தான் வாங்குவாங்க, அந்த கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க, எதிரிகள் உண்டு, அதிலும் மறைமுகமான எதிரிகள் உண்டு, எதிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கால் பாதத்தில் வலி ஏற்படும், இரவில் தூக்கம் சரியாக இருக்காது. அடுத்து 7ல் ராகு, விட்டு கொடுக்கும் எண்ணம் இருக்காது, சுதந்திரமான வாழ்க்கை வாழ விரும்புவான், பணத்தின் அருமை தெரியாது, செலவு அதிகமாக செய்வார், பர்சனல் லைஃப் பற்றிய விஷயம் வெளி உலகத்துக்கு ஈஸியாக தெரியும், அது முக்கியமாக திருமண உறவு கூட்டு தொழில் பிரச்சனை தெரிய வரும், அதிக காம உணர்ச்சி உடையவர், கஷ்டத்தில் தான் வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும், தெரிந்தே தீமை செய்வான், ஜாதகர் கொஞ்சம் ஊம கொசுமுடையவர். 8ல் ராகு, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை ஏற்படுங்க, கல்வி தடை ஏற்படும், பேச்சில் கடினம் இருக்கும், பேச்சில் பகை ஏற்படும், கையில் பணம் தங்காது, ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் ஜாதகரால் சேர்த்து வைக்க முடியாது, பண விஷயத்தில் கவனம் தேவை, தகுதிக்கு மீறிய பணம் கொடுத்தல் வாங்குதல் கூடாது, ஜாதகர் கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க,
மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது கண்டிப்பாக கூடவே கூடாது. சரி, 9 ராகு. முன்னோர்கள் சாபம் உண்டு. தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கும், தந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும், தந்தை சொத்து கரையும் அல்லது தந்தை சொத்துகள் அடமானம் போகும். தந்தை கடவுள் பக்தி இல்லாதவர், பரம்பரை சொத்து இருக்காது, அப்படியே இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. இளைய சகோதரர் இருக்காது, இளைய சகோதரன் ஒற்றுமை இருக்காது. அடுத்து 10 ராகு. செய்யும் தொழில் ஆபத்து உண்டு. அதாவது ஜாதகருக்கு ரிஸ்கான வேலை தாங்க அமையும். சரிங்களா? மாமியாருடன் ஒற்றுமை இருக்காது. 10ஆம் பாவம் என்பது 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். ஸோ 7க்கு 4 பார்க்கும்போது அது மாமியாரை குறிக்கும். ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஜாதகரான மாமியார் கஷ்டப்படுவாங்க. உயர்கல்வி தடை ஏற்படும். தாயாருக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. அடுத்து 11 ராகு. நல்ல திறமைசாலி, ஈஸியாக பணத்தை சம்பாதிப்பாங்க. பல வழிகள் லாபம் உண்டு. வருமானம் குறைவு இருக்காது. சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனால் மூத்த சகோதரர் ஒற்றுமை இருக்காது. பூர்வீகத்தில் குடியிருக்கக்கூடாது. முன்னோர்கள் சாபம் உண்டு. உழைப்பு இல்லாமல் வருமானம் வராது. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போடக்கூடாது. பணத்தை வட்டிக்கு விடக்கூடாது. 12 ராகு. கடுமையாக உழைத்தாலும் வருமானம் அதிகமாக கிடைக்காது. பண சேமிப்பு இருக்காது. பண நஷ்டம், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். கால் பாதத்தில் வலி ஏற்படும். தூக்கம் சரியாக இருக்காது. ஜாதகருக்கு எளிதில் வேலை கிடைக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. வேலை செய்யும் இடத்துல நிம்மதி இருக்காது. மனசுக்கு பிடிச்ச வேலையும் அமையாது. தாய்மாமனுடன், அதாவது தாய்மாமனுடைய அன்பு, பாசம், ஆதரவு, ஒற்றுமை, உதவி எதையும் கிடைக்காது. தாய்மாமனால் ஜாதகர் பிரச்சனை இல்லைங்க. நோய் அல்லது கடன் அல்லது எதிரிகள் தொல்லை இல்லை வழக்கு பிரச்சனை இது ஒன்று நிச்சயம் ஜாதகர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே நண்பர்களே, மீண்டும் வேறொரு தலைப்பில் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஜோதிட நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய அடிப்படை ஜோதிடம் PDF ஃபைல் அறிமுகம் செய்ய போகிறேன் மற்றும் பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் அறிமுகம் செய்ய போகிறேன். உங்களுக்காக, குறிப்பாக ஜோதிட நண்பர்களுக்காக, ஜோதிடத்துறையில் சம்பாதிக்கணும், ஜோதிடத்துறையில் சாதிக்கணும், ஜோதிடத்துறை மேலும் வளரணும், ஜோதிடத்துறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்பதற்காக இந்த வீடியோ. ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது ஜோதிடம். நவகிரகத்தோடு பழகக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஜோதிடம். எத்தனை வருஷம் ஜோதிட ஃபீல்டில் இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு பலன் துல்லியமாக சொல்ல முடியுது என்பதுதான் முக்கியம். கிளைண்ட் கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். பலன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக ஷார்ட் பீரியடில் ஜோதிடம் கற்றுக்கலாம். நான் ஷார்ட் பீரியட் என்று சொன்னது மினிமம் 6 months, மேக்ஸிமம் 8 months ஆகும். என்னுடைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன ரூல்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பலன் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், குயிக்காக சொல்லணும். அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஜோதிடம் கற்றுக்கணும், அதுவும் ஷார்ட் பீரியடில் கற்றுக்கணும் என்று விரும்புகிறவங்க என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, குட். நெக்ஸ்ட், என்னுடைய அடிப்படை ஜோதிடம் PDF ஃபைல் ஒரு பேஜும் என்னுடைய கையில் எழுதி ஸ்கேன் செய்து PDF ஃபைலில் வித் பாஸ்வேர்டுடன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடிப்படை PDF ஃபைல் 120 pages இருக்குங்க. பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் அதுவும் ஒரு 120 pages இருக்குது. இந்த 2 PDF ஃபைல் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளவும். உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பப்படும். இதற்கு பேமெண்ட் செலுத்தும் முறை மற்றும் கட்டணம் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும்.
சமுதாயத்தில் சாதனையாளராகவும் ஜோதிடத் துறையில் புகழ் பெற்றவராகவும் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.